ஒரு சமையான ஸ்டடி டைம் டேபிள எப்படி கிரியேட் பண்ணணும்ங்கிறதுக்கான 8 ஸ்டெப்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா ஸ்டடி டைம் டேபிள எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியை பார்க்கலாம். இவன் தான் ரமேஷ். ரமேஷ்க்கு காலையில சீக்கிரமா எழுந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இவன் தான் சுரேஷ். சுரேஷ்க்கு காலையில எழுந்து படிக்கிறது சுத்தமா பிடிக்காது. அவன் எப்பவுமே நைட்ல தான் ரொம்ப ஆக்டிவா படிப்பான். ரமேஷ் ஒரு சாப்டர் 1 மணி நேரத்துல படிச்சிடுவான். அதுவே சுரேஷ்க்கு ஒரு சாப்டர் படிக்க 3 மணி நேரம் தேவைப்படும். ஒருவேளை ரமேஷ நைட்ல படிக்க சொல்லிட்டு சுரேஷ காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிக்க சொன்னா 2 பேரும் ஆக்டிவா படிப்பாங்களா? இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளேயே ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கும்போது இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? சோ இந்த வீடியோல நான் சொல்ல போற 8 ஸ்டெப்ஸை வச்சு கண்டிப்பா உங்களுக்கான சமையான ஸ்டடி பிளானை உங்களால கிரியேட் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விவரா இருந்தா மறக்காம நம்ம அனிமேட் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Step number 1. Decide your destination. பஸ் ஏறின வாட்டி கண்டக்டர் எங்கப்பா போகணும்னு கேட்கும்போது ஸ்கூல் காலேஜே இல்லாத ஏதாச்சும் ஒரு ஊர்ல கொண்டு போய் நிறுத்துங்கன்னு சொன்னா கண்டக்டர் எப்படி கன்ஃபியூஸ் ஆகி போவாரோ அதே மாதிரிதான் உங்களோட ஸ்டடி கோல் அண்ட் பர்பஸ் தெளிவா இல்லாம டாப்பரா ஆகணும்னு நினைக்கிறதும். சோ ஒரு சமையான ஸ்டடி டைம் டேபிள கிரியேட் பண்ண உங்களுக்கான ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோலை டிசைட் பண்ணுங்க. ஷார்ட் டைம் கோல்ன்றது சீக்கிரமா முடிக்க வேண்டிய விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு இப்ப வர பிராக்டிஸ் டெஸ்ட்ல 90 மார்க்ஸ் வாங்கணும்ன்றது, இல்ல இந்த வீக்குள்ள அட்லீஸ்ட் சயின்ஸ்ல 2 சாப்டர் அது படிச்சு முடிக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள். லாங் டேர்ம் கோல்ஸ்ன்றது நீட் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி டாக்டர் ஆகுறது, யூபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறது, இந்த மாதிரி நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற பெரிய விஷயங்கள். இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸ் தெளிவா இருந்தாதான் உங்களால ஸ்டடி டைம் டேபிள ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியும். ஸ்டெப் நம்பர் 2. அசஸ் யுவர் செல்ஃப். ஒரு ஸ்டடி டைம் டேபிள கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 சிம்பிளான क्वेश्चंसக்கு ஆன்சர் தெரியணும். क्वेश्चन நம்பர் 1. நீங்க எந்த டைம்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க? ஏனா சில ஸ்டூடண்ட்ஸ் மார்னிங் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, சிலர் ஈவினிங்ல ஆக்டிவா இருப்பாங்க. சோ உங்களோட பவர் டைம் எதுன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் क्वेश्चन, உங்களோட அட்டென்ஷன் ஸ்பான் எவ்வளவு? சோ இந்த क्वेश्चनக்கு உங்களால எவ்வளவு நேரம் ஃபோக்கஸ்டா படிக்க முடியும்னு பிரெடிக்ட் பண்ணுங்க. சில ஸ்டூடண்ட்ஸால 45 to 50 மினிட்ஸ் வரை ஃபோக்கஸ்டா படிக்க முடியும். அதுவே இன்னும் சில ஸ்டூடண்ட்ஸ் ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகிறது ஒரு காமனான விஷயம் தான். சோ கவலைப்படாம உங்களோட ஸ்டடி செஷனை ஏற்கனவே நம்ம பார்த்த பொமோடோரா டெக்னிக்ல வர மாதிரி 25 நிமிஷம் படிக்கிறது, 5 நிமிஷம் பிரேக்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா கண்டிப்பா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பான் எவ்வளவுன்றத பிரெடிக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 3. know your study load. ரொம்ப சிம்பிளா உங்களோட எக்ஸாம்க்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எக்ஸாம்க்குள்ள நீங்க எத்தனை சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீங்க படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றத ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இது நீங்க இன்னும் எவ்வளவு படிக்கணுங்கிறதுக்கான ஐடியாவை உங்களுக்கு கொடுக்கும். ஒருவேளை நீங்க படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் நிறைய இருந்தா ஐயோ இவ்ளோ படிக்கணுமா, டைம் வேற கம்மியா இருக்கேன்னு ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட சங்கா ஸ்பிளிட் பண்ணி படிக்கும் போது நீங்க சுலபமா படிச்சிட முடியும். ஸ்டெப் நம்பர் 4. அனலைஸ் யுவர் அவைலபிள் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறதாவும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 5 சாப்டர்ஸ் இருக்கிறதாவும் உங்களோட மெயின் எக்ஸாம்க்கு இன்னும் 80 டேஸ் தான் இருக்குன்ற மாதிரியும் இமேஜின் பண்ணிப்போம். சோ மொத்தமா 20 சாப்டர்ஸ 80 டேஸ்ல படிக்கணும். ஒரு சாப்டருக்கு 4 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா 80 டேஸும் நீங்க ப்ரிப்பரேஷன்க்கே ஸ்பெண்ட் பண்ணா எப்போதான் ரிவிஷன் பண்றது? சோ எப்பவுமே உங்களோட டைம் டேபிள எக்ஸாம் வரதுக்கு ஒரு 15 to 20 டேஸ்க்கு முன்னாடியே சிலபஸை கவர் பண்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மீதி இருக்க 20 டேஸ்ல டென்ஷன் இல்லாம ரிவிஷன் பண்ணவும் மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கவும் உங்களுக்கு டைம் இருக்கும். சோ 80 டேஸ்ல 20 டேஸ் ரிவிஷன் டைம்னா மீதி இருக்க 60 டேஸ் ப்ரிப்பரேஷன் டைம். இந்த 60 டேஸ்ல 20 சாப்டர்ஸ் படிக்கணும்னா நீங்க குறைஞ்சது 3 நாளைக்கு ஒரு சாப்டரையாவது படிச்சு ரிவிஷன் பண்ணிருக்கணும். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள பேஸ் பண்ணி இன்னும் மெயின் எக்ஸாம்க்கு எவ்வளவு டேஸ் இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்றத பேஸ் பண்ணி எக்ஸாம்க்கு 15 to 20 டேஸ்க்கு பிஃபோரே சிலபஸை கவர் பண்ற மாதிரி டைம் டேபிள் நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 5. priorities and evaluate. இப்போ நீங்க எவ்வளவு நாளுக்குள்ள எவ்வளவு சாப்டர்ஸ் படிக்கணுங்கிறதுக்கான ஐடியாஸ் இருக்கும். ஆனா இது மட்டும் பத்தாது. சோ உங்களோட ஸ்டடி பிளான் எஃபெக்டிவா இருக்க எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு டைம் ஒதுக்கணும்ன்றதும் முக்கியம். சோ ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து
அதுல 3 காலமை கிரியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல நீங்க படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு 4 சப்ஜெக்ட்ஸ ஃபர்ஸ்ட் காலத்துல எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் காலம்ல நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டிஸை எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் சப்ஜெக்ட்னா டெக்ஸ்ட் புக்ல படிக்கணும், கிளாஸ் நோட்ஸ் ரிவ்யூ பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் படிக்கணும், மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஆக்டிவிட்டிஸை எழுதிக்கோங்க. தேர்ட் காலம்ல நீங்க எந்த அளவுக்கு சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கங்கறத பொறுத்து பிரியாரிட்டி கொடுங்க. அதாவது நீங்க ரொம்ப வீக்கா இருக்க, படிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுற சப்ஜெக்ட்க்கு நம்பர் 1 கொடுங்க. ஆல்ரெடி படிச்சிட்டேன், கொஞ்ச நேரம் ரிவிஷன் பண்ணா போதுன்ற மாதிரி ஈஸியான சப்ஜெக்ட்க்கு நம்பர் 4 கொடுங்க. சோ நீங்க வீக்கா காம்ப்ளிகேட்டடா ஃபீல் பண்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய டைம் ஒதுக்கணும். அதோடவே நீங்க ஆக்டிவா இருக்க டைம்ல படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 6, கிரியேட் a ட்ரையல் பிளான். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டடி டைம் டேபிள கிரியேட் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கான ஸ்டடி டைம் டேபிள மட்டும் கிரியேட் பண்ணுங்க. அது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை அதிகப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில 5 மணிக்கு எழுந்து 45 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் ஆன வாட்டி 5:45 to 6:30 வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன், 6:30 to 7 பிரேக், 7 to 7:45 நெக்ஸ்ட் ஸ்டடி செஷன், 7:45 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட் டைம், 8:30 to 9:15 அடுத்த ஸ்டடி செஷன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஃபுல் டேக்கான டைம் ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஒன்ஸ் 7 நாளைக்குமான டைம் ஸ்ப்ளிட் பண்ண வாட்டி ஆன்லைன் கிளாஸ், ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க கமிட்மெண்ட்டை மார்க் பண்ணுங்க. இப்ப மீதி இருக்க பிளாக்ஸ்ல ஸ்டடி பிளான் பண்ணுங்க. இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். மார்னிங்க்கும் ஆஃப்டர்நூனுக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சப்ஜெக்ட்ஸை நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஆனா வெறுமனே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ்னு மட்டும் எழுதாம பிசிக்ஸ்ல எந்த சாப்டர் படிக்கணும், கெமிஸ்ட்ரியில எந்த சாப்டர் படிக்கணும்னு தெளிவா எழுதிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணணும்னு நினைக்கிற ஆக்டிவிட்டிஸை சப்ஜெக்ட்ஸோட சேர்த்து எழுதுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். முக்கியமா ஒரே சப்ஜெக்ட அடுத்தடுத்த ஸ்டடி செஷன்ல பிளான் பண்ணாதீங்க. வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் படிங்க. அது உங்க பிரெயின் ஆக்டிவா இருக்க ஹெல்ப் பண்ணும். ஃபைனலா ஒவ்வொரு ஸ்டடி செஷனுக்கும் இடையில இருக்க பிரேக் டைம்ல மொபைல் யூஸ் பண்றது, டிவி பாக்குறதுன்னு பண்ணாம வாக்கிங் போறது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுன்னு உங்களுக்கு பிடிச்ச பிசிக்கல் ஆக்டிவிட்டில ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது உங்க பிரெயினை ரெஃப்ரெஷ் ஆக ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் நம்பர் 7, ஃபாலோ த பிளான் அண்ட் நெவர் கெட் டிசப்பாயிண்டட். ஒருவேளை உங்களால 1 வீக் ஸ்டடி டைம் டேபிள ஃபாலோ பண்ண முடியலனா என்னால எப்பவுமே எஃபெக்டிவா படிக்க முடியாது, நான் ரொம்ப லேசி, நான் எப்பவுமே ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நெகட்டிவா யோசிக்காம இட்ஸ் ஓகே, இது எல்லாரும் ஃபேஸ் பண்ற காமனான பிரச்சனை தான் புரிஞ்சுக்கிட்டு டிசப்பாயிண்ட் ஆகாம நெக்ஸ்ட் டே ஸ்டடி டைம் டேபிள கண்டினியூ பண்ணுங்க. அப்பவும் ஃபோக்கஸ்டா படிக்காம டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா நம்ம சேனல்ல ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிருக்க 25 ways to study with concentration வீடியோவை பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டெப் நம்பர் 8, மை ஆன்சர் டு ஜெனரல் क्वेश्चंस. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும், எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், காலையில எந்த சப்ஜெக்ட ஃபர்ஸ்ட் படிக்கணும், மதியத்துல தூங்கணுமா படிக்கணுமான்ற மாதிரியான ஏகப்பட்ட क्वेश्चंस வரும். சோ ஒரு சில காமனான क्वेश्चंसக்கான ஆன்சர்ஸை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் காலையில எழுந்ததுல இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் படிக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனா என்னதான் அவ்வளவு நேரம் புக்கோட உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க எஃபெக்டிவா படிச்சது 6ல இருந்து 7 மணி நேரம் தான் இருக்கும். சோ இந்த தப்ப நீங்களும் பண்ணாம உங்களோட ஸ்டடி டைம் டேபிள ஸ்மார்ட்டா பிளான் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டடி பிளான் மார்னிங் 9 to ஈவினிங் 6க்கு முடியுதுன்னா அதுக்கு மேல உங்களை புஷ் பண்ணி படிக்காம உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. நைட் 9 to 9:30க்குலாம் தூங்க போயிடுங்க. அப்போதான் நெக்ஸ்ட் டே உங்களால ஆக்டிவா படிக்க முடியும். செகண்ட் क्वेश्चन, ஒரு ஸ்டடி செஷனுக்கும் இன்னொரு ஸ்டடி செஷனுக்கும் நடுவுல எவ்வளவு நேரம் பிரேக் வேணும்? 15 மினிட்ஸ் இல்லனா 30 மினிட்ஸ் வரை உங்களுக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு டைம் வேணாலும் பிரேக்குக்கு எடுத்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு முக்கியமான ரூல் என்னன்னா பிரேக் டைம் முடிஞ்சதும் நீங்க திரும்ப எஃபெக்டிவா படிக்கணும், அவ்வளவுதான். தேர்ட் क्वेश्चन, ஆஃப்டர்நூன்ல தூங்கலாமா? ஏற்கனவே 11 மெமரி ட்ரிக்ஸ் வீடியோல பார்த்த மாதிரி ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் படிக்கிறது ஈஸியா உங்களோட லாங் டைம் மெமரியில ஸ்டோர் ஆகும். சோ மதிய டைம்லயோ இல்ல படிக்கும் போது இடையிலயோ தூக்கம் வந்தா ஒரு 30 மினிட்ஸ் இல்லனா 1 hour தூங்குங்க. அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா மதிய நேரத்துல ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க, அது உங்களோட நைட் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். 100% இன்ட்ரெஸ்டோட படிக்கணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டடி ட்ரிக் வீடியோஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், புக் ரிவ்யூஸ் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம அனிமேட் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.